வன்தொடர் குற்றியலுகரங்களைப் போல மென்தொடர் குற்றியலுகரங்களை அடுத்தும் ஒற்று மிகுமா? இன்றைய மொழி அறிவோம் பகுதியில் விளக்குகிறார் நிரஞ்சன் பாரதி. தமிழில் சில மென்தொடர் குற்றியலுகரங்களை பொறுத்தவரை ஒற்று மிக வேண்டும். உதாரணத்திற்கு குரங்கு குட்டி, பஞ்சு பொதி உள்ளிட்டவற்றை சொல்லலாம். இதில் குரங்கு, பஞ்சு ஆகியவை மென்தொடர் குற்றியலுகரங்கள். குரங்கு என்பதில் கு என்கிற குற்றியலுகர எழுத்துக்கு முன் இங் என்கிற மெல்லினமை இருப்பதால் இது மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டில் குரங்கு குட்டி பஞ்சு பொதி என்று எழுதினால் அது குரங்கும் குட்டியும் பஞ்சும் பொதியும் என்ற மாறுபட்ட பொருளை தந்துவிடும். எனவே பொருளுக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப சில மென்தொடர் குற்றியலுகரங்களில் ஒற்று மிக வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.